அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதல் ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக நேற்று ஒரே இரவில் ஈரான் 9 நாடுகள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதுவரை இல்லாதளவில் ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இன்று அவசரமாக அரபு உலக நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடி மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அல் லாரிஜானியின் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடென சீனா தெரிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய கால்பந்தாட்ட பணியில் இடம்பெற்ற பெண்கள் அவர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாக ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது, அரசியல் தஞ்சம். அது குறித்து மேற்குலக ஊடகங்கள் மற்றும் மேற்குலக நாடுகளின் உடைய நாடகம் தற்போது வெளியுலகுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் கெர்சாத் உட்பட்டவர்கள் ட்ரோன் தாக்குதலிலிருந்து தப்பித்தார்களா என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் நேற்றைய தினம் ஒரே நாளில் 9 நாடுகளை சம நேரத்தில் தாக்கியிருப்பது ஈரான் இன்னும் தாக்குதிறனையும் மிகப்பெரிய தாக்குதலை சம நேரத்தில் நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த ஆற்றலையும் இழக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய கடற்படையை ஒழித்து விட்டோம், கப்பல் படையை ஒழித்து விட்டோம், விமானப்படையை ஒழித்து விட்டோம், ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் மீண்டும் கூறி வந்தாலும் கூட நேற்று ஒரே நாளில் 9 நாடுகள் மீது, இஸ்ரேல் மீது, அமெரிக்க நிலைகள் மீது, சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் என 9 நாடுகள் மீது சம நேரத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல், ஈரானினுடைய தாக்குதல் திறம் இன்னும் அதிகரித்துள்ளதை தவிர குறையவில்லை என்பதை பல போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, டெஹ்ரான் எந்த ஒரு எல்லைக்கு செல்வதற்கும் இந்த போரில் தயாராகிவிட்டார்கள் என்பதும் ஒரு ஆபத்தான அதிகரிப்பை காட்டுவதாக பலரும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இதுபோன்ற தாக்குதல்கள் இனி நடைபெற்றால் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் ஒரு எரிவாயு வயல், ஒரு எண்ணெய் கிணறு கூட இல்லாமல் எரித்து சாம்பலாக்கி விடுவோம் என்பதை ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இன்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானின் உடைய ஐஆர்ஜிசியினுடைய எச்சரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்கள் சொல்வதைப் போல மிக பெரிய அளவிலான பதிலடியை எல்லா தாக்குதலுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரான் மீது மீண்டும் ஒரு தவறை செய்தால் அது மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களையும் எரிசக்தி, எரிவாயு, கச்சா எண்ணெயின் மிகப்பெரிய பற்றாக்குறையை, மிகப்பெரிய பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான நிலையை ஏற்படுத்தும் என்பதுதான் பல வல்லுநர்களின் கவலையாக இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய மிலேச்சத்தனமான எதேச்சதிகார போக்கிலான தூர நோக்கற்ற தாக்குதல்கள் இந்த பிராந்தியத்தை முற்றாக அளிப்பது மட்டுமல்ல, உலகை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் பசி பட்டினி பஞ்சத்திற்குள்ளும் ஆட்படுத்தப் போகின்றது என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது. எனவே தூர நோக்கற்ற தலைவர்களை அந்த நாடுகளின் மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் நிலை எவ்வாறு செல்லும் என்பதற்கு தற்போது அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகளினுடைய தலைமை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், பஹ்ரைன் என பல நாடுகளினுடைய எரிவாயு வயல்கள், எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதில் ஒரு சில ஏவுகணைகள், ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் பல எண்ணெய் கிணறுகளும் எரிவாயு வசதிகளும் நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக எண்ணெய் பொருட்கள், கச்சா எண்ணெய், எரிவாயுவினுடைய விலை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. அடுத்த ஒரு நாட்களில் இன்னமும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் தான் இன்று சவுதி அரேபியாவின் ரியாத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒன்று கூடி 12 நாடுகள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். கத்தார், அஜர்பைஜான், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான், குவைத், லெபனான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தனது தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பதுடன் ஈரான் தாக்குதல்களை நிறுத்தாது விட்டால் தாங்கள் இணைந்து கூட்டு பதிலடி கொடுப்பது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருப்பதான ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனியை அந்த நாட்டுக்குள் புகுந்து இஸ்ரேல் அமெரிக்கா படுகொலை செய்தார்கள். இவர்கள் கண்டனம் வெளியிடவில்லை. 170 குழந்தைகளை படுகொலை செய்தார்கள். இந்த கண்டனமும் வெளியிடவில்லை. ஈரானின் பொது சொத்துக்கள், பொதுமக்கள் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாக்கி கொல்லப்பட்டார்கள். கண்டனம் தெரிவிக்கவில்லை. காசாவில் 80,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீன் மக்களை படுகொலை செய்தார்கள். வெறும் கண்டனங்களை வெளியிட்டுவிட்டு மறுபுறத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான எரிவாயு, எண்ணெய் அத்தனை பொருட்களையும் அனுப்பி கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு செங்கம்பளம் கொடுத்து பல ட்ரில்லியன்களை முதலீடு கொடுத்து வரவேற்பு கொடுத்தார்கள். இத்தனையும் செய்யக்கூடிய இந்த அரபுலக நாடுகள் ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு உடனடியாக தாங்கள் பதில் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று கூறியிருப்பது இவர்கள் யார் என்ற கேள்வியை மிக பெரிய அளவில் எழுப்பியிருக்கிறது. அல் லாரிஜானி அவர்கள் இறப்பதற்கு 3 தினங்கள் முன்பாக இந்த இஸ்லாமிய உலகத்திற்கு ஒரு செய்தியை விடுத்திருந்தார். உங்களுடைய சகோதரனை தாக்கின்ற பொழுது, உங்களுடைய சகோதரனை வீட்டுக்குள் புகுந்து மிக மோசமாக அநியாயமாக எந்தவித காரணமுமின்றி தாக்கும் பொழுது, உங்கள் சகோதர நாட்டில் படுகொலைகளை நிகழ்த்தும் பொழுது நீங்கள் இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றீர்கள். ஆக்கிரமிக்கக்கூடிய தரப்புக்கு அனைத்து உதவிகளையும் புரிகின்றீர்கள். இதுதான் உங்களுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்ற மார்க்கமா? இதுதான் உங்களுக்கு இஸ்லாமிய மதம் கற்றுக் கொடுக்கின்ற மார்க்கமா? நீங்கள் இஸ்லாமியர்கள் தானா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்வி எழுப்பப்பட்ட பின்னர் 3 நாட்களில் இஸ்ரேலினால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது அந்த விடயங்களை பார்த்திருந்தோம். எனவே இந்த கேள்வியைத்தான் மீண்டும் கேட்க தூண்டுகின்றது. தங்களுடைய சகோதர நாட்டை, ஒரு இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய நாட்டை எந்த காரணமும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய வளங்களை எடுப்பதற்காக, எண்ணி எடுப்பதற்காக உள்ளே சென்று தாக்குகின்றார்கள். மக்களை படுகொலை செய்கின்றார்கள். தலைவர்களை படுகொலை செய்கின்றார்கள். நீங்கள் வாயை பொத்தி கையை கட்டி அமெரிக்கா, இஸ்ரேலின் பின்னால் நிற்கக்கூடிய இந்த அரபுலக அடிமைகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றோம், அனைவரும் ஒன்றிணைந்தென்று ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருப்பது உண்மையில் இவர்கள் யார் என்ற கேள்வியை தற்போது மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் பின்னால், முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரபுலக நாடுகள் ஈரானை தாக்கிவிட முடியுமா என்பதும் அடுத்த கேள்வி. ஏனென்றால் அமெரிக்க இலக்குகளையே ஈரான் துவம்சம் செய்து விட்டார்கள். இஸ்ரேல் மீது மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானை மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தபோதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்களை துடைத்தெறிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தால் இவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதும் மிகப்பெரிய அளவில் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து லாரிஜானியின் படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடென சீனா தெரிவித்திருப்பதுடன், தேசிய பாதுகாப்பு செயலாளர் ஜானியை இஸ்ரேல் படுகொலை செய்திருப்பது ஒரு சமாதான கதவுகளை அடைக்கும் செயற்பாடு மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களை இன்னும் அதிகரிக்க செய்யும், போரை நீட்டித்து சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளை மூடும் நோக்கத்திலேயே இத்தகைய படுகொலைகளை பார்க்க வேண்டியிருப்பதாக சீனா தன்னுடைய கருத்தை வலிமையாக முன்வைத்திருக்கின்றது. அதேபோல தன்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் தேவையற்ற, நீதியற்ற ஒரு போரை இஸ்ரேலுக்காக, இஸ்ரேலின் தவறான வழிகாட்டுதலின்படி ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கின்றார்கள் என தெரிவித்து அமெரிக்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவர் நேற்று முன்தினம் தன்னுடைய பதவியை தூக்கி வீசியிருந்தார். பாருங்கள், அந்த நாட்டுக்குள் ஒரு தலைவர் இந்த போர் ஒரு நியாயமற்ற போர், நெறிமுறையற்ற போர், அநியாயமான போர் என்று நினைத்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிகின்றார். ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாமரம் வீசி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானில் நடக்கக்கூடிய போரை அவர்கள் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்பதுதான் இங்கு மிக முக்கியமானது. எவ்வாறு நேற்று ஒரு மிகப்பெரிய அளவிலான வாத பிரதிவாதங்கள் அவருடைய பதவி விலகலின் பின்னர் இடம்பெற்ற சூழ்நிலையில் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஊடகவியலாளருக்கு நேர்காணல் கொடுக்கும் பொழுது கூறுகின்றார், கடந்த பிப்ரவரி 28 ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி படுகொலை செய்யப்பட்டமை மிகப்பெரிய வரலாற்று தவறு என்றும், டொனால்ட் ட்ரம்பினுடைய சிரேஷ்ட பயங்கரவாத தடுப்பு அதிகாரி ஜோ கென்ட் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார், தன்னுடைய மத நம்பிக்கை காரணமாக அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டாம் என்று ஒரு பத்வாவை அயதுல்லா அல் கமேனி வெளியிட்டிருந்தார். அந்த பத்வா கொடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக that are killed off, like we just killed, Ali Larijani, who was a negotiator, who was eager to get us a deal. Again, look, I've got no love for the IRGC. I've got no love for the Iranians. But you've got to realize, just to be clear, if you want it to end, in case you're treating it now, you fought their proxies. I fought their proxies. I mean, I put
countless of them in flex cuffs or much worse. I've gone after the Iranians. I was in specialized outfits that went after the Iranians and their proxies. These are very serious people. They're not supermen by any means. They're humans, but they're serious. And if you give the IRGC a reason to take more control and they get support from the people, because again, you kill off the Ayatollah, they can say, hey, the last guy was too moderate. Look at what it got us. Like, give us more control. I get it. And the Iranian people are going to be like, well, actually, yeah, I don't like getting bombed by the Americans and the Israelis. Maybe we do need to listen to the IRGC. So a lot of these, the points that you're making, I think are insightful, but they're also pretty obvious if you kind of game it out for 10 seconds. Yeah. So it seems like you've got two different goals. You've described Israel's goal as just regime change, permanent chaos, take Iran off the map as a coherent nation state, just tie them up with internal chaos. Whatever the effects of that are on the rest of the world, all of them disastrous. Then on the American side, you have the president's stated goal, which is we can't let Iran have a nuclear weapon, which they didn't have and weren't trying to build in any imminent way. Right. உருவாக்கி இருப்பார்கள். தற்போது அயதுல்லா அல் கமேனியை நீங்கள் படுகொலை செய்திருப்பதால் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பது அவர்களுக்கு சுலபமாக மாறிவிடும். எனவே இந்த அயதுல்லா அல் கமேனியின் படுகொலை தான் ஈரானை அணு ஆயுதம் தரிக்கும் நாடாக மாற்றப் போகின்றது. இது இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, வரலாற்று தவறு என்பதை அமெரிக்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அமெரிக்க நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகள் தற்போது பிழையானவை என்பதை அங்கிருக்கும் முக்கியஸ்தர்களே வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் மொசாட் உளவாளிகள் ஈரானுக்குள்ளேயே ஊடுருவி மிகப்பெரிய காட்டிக் கொடுப்புகளை பணத்திற்காக அல்லது மொசாட் உளவு வலை அமைப்பில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஈரான் உணர்ந்திருக்கும் சூழ்நிலையில் துரோகிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் தற்போது முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். கலவரங்கள் மற்றும் சட்ட அமலாக்க படையினருக்கு எதிரான கொலை செயல்கள், படுகொலை செயல்கள், படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள் தொடர்பில், குறிப்பாக ஏற்கனவே இஸ்ரேல் படுகொலை செய்த தலைவர்கள் தொடர்பிலான தகவல்களை துல்லியமாக வழங்கிய குற்றச்சாட்டுகள் என்பன உறுதிப்படுத்தப்பட்டு நீதி விசாரணை எதிர்கொண்டிருந்த 3 மொசாட் உளவாளிகளை இன்று ஈரான் தூக்கில் இட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே ஈரானின் இஸ்லாமிய குடியரசை காட்டிக் கொடுப்பவர்களின் முடிவு இவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக அந்த விடயத்தை செய்திருப்பதாக ஈரானின் நீதித்துறை தலைவரும் தெரிவித்திருக்கின்றார். 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மார்க்கோ ரூபியோ மற்றும் பீட் கெக்சாத் உள்ளிட்ட அமெரிக்காவின் மிக முக்கிய உயரதிகாரிகள் வசிக்கும் அமெரிக்காவின் இராணுவ தளமான ஃபோர்ட் லெஸ்லி மேக்னேயர் என்ற ஒரு முகாம் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் அந்த முகாமை சுற்றி வட்டமிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வாஷிங்டனில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த ட்ரம்பினுடைய போர் இயந்திரத்தை இயக்குவதில் மிக முக்கியமான செயற்பாடுகளை வகிக்கக்கூடியவர்கள் மார்க் ரூபியோ மற்றும் கெக்சாத் ஆகியோர். ஈவிரக்கமற்ற முறையில் பொதுமக்களை படுகொலை செய்வது, தலைவர்களை படுகொலை செய்வது என பல திட்டங்களின் மூலியாக செயற்படக்கூடியவர்கள். இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ட்ரோன்கள் பறந்திருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது. வெள்ளை மாளிகையின் அவசர கால ஆய்வையும் தூண்டியிருப்பதுடன் இரு தலைவர்களையும் வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்தும் இப்பரிசீலனை நடைபெற்று வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது. ஒரு இரவில் குறைந்தது பல ட்ரோன்கள் இவர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்து பறந்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் அது யாரால் ஏற்பட்டவை, என்ன ட்ரோன்கள் என்பது இன்னும் அறியப்படவில்லை எனவும் இது குறித்து தீவிரமான விசாரணை இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. எனவே ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் அமெரிக்காவுக்குள்ளும் ட்ரோன் தாக்குதலை நடத்தப் போகின்றார்களா என்னும் வகையில் இதற்கான கேள்வி பதில்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன. இது தொடர்பில் ஈரான் எந்த ஒரு கருத்தையும் இன்னும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த மிக கடுமையான போருக்கு மத்தியில் ஒரு விடயம், ஈரானுக்கு எதிராக ராயதந்திர போர், ஊடகப் போரை மேற்குலக நாடுகளும் மேற்குலக ஊடகங்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய பல தமிழ் ஊடகங்கள் கூட வெளியிட்டிருந்தார்கள். தற்போது கூட பார்த்தால் தெரியும், இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் குறித்து செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது இஸ்ரேல் அனைத்தையும் இடைமறித்து விடுகின்றார்கள். எந்த சேதமும் இல்லை, இஸ்ரேல் இயல்பாக இருக்கின்றது என இஸ்ரேலின் தரிசனமாக சில விடயங்களை பலர் பதிவிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களை பெரிய ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடிய, பெரிய அரசியல் விற்பனர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர்
மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கின்றது, இஸ்ரேலுக்குள் எந்த ஒரு ஏவுகணையும் வெடிக்கவில்லை என்பதைப் போலவெல்லாம் செய்திகளை வெளியிடக்கூடிய மேற்குலக அடிமை ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலின் தரிசனம் பார்த்திருப்பீர்கள். எனவே இப்படியான ஒரு ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களில் இருப்பவர்கள், ஈரானினுடைய கால்பந்தாட்ட அணியை சேர்ந்த பெண்கள் கால்பந்தாட்ட போட்டிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றபோது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஈரானில் இருக்கின்றது. தாங்கள் போட்டியின் ஆரம்பத்தில் ஈரான் தேசிய கீதத்தை பாட மறுத்துவிட்டோம், எனவே தங்களை ஈரானுக்கு சென்றால் படுகொலை செய்து விடுவார்கள், எங்களை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று தங்களிடம் கேட்டதாகவும், இது குறித்து ஆஸ்திரேலியா மிகப்பெரிய அளவில் பரிசீலனை செய்து வருகின்றது. ஆனால் அவர்களுக்கு உடனடியாக ஒரு அந்தஸ்து, பாதுகாப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று நிகழ்வுகள் குறித்து பேசப்பட்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக தொலைபேசியில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நீங்கள் அரசியல் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாட்டில் அனுமதி அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்கின்றது, அவர்களை வெளியே சென்றால் அடுத்த நிமிடமே ஈரானில் கொலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய பிரச்சாரம். அப்போதே இந்த விடயத்தை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். ஈரான் மீதான போர் ஒருபுறம் இருக்க, ஈரானுக்கு எதிரான பிரச்சாரத்தின் ஒரு வடிவம் இது என்று. ஆனால் தற்போது அந்த ஈரானிய பெண்கள் ஆஸ்திரேலியாவிலோ அல்லது வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கோ தங்கி இருக்க விருப்பமில்லை என்று தெரிவித்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்பி இருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்பட்டு, அரசு அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டு, அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் இருந்து அவர்கள் அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறி ஆஸ்திரேலியாவில் தங்கப் போகின்றார்கள், அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை வெளியிட்ட மேற்கத்திய ஊடகங்களும் அவர்களுடைய அடிமை ஊடகங்களும் இது குறித்து வாயை திறக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான வீடியோ பதிவுகளை பாருங்கள். இந்த பெண்களைத்தான் ஈரான் அச்சுறுத்தலில் வைத்திருந்தார்கள், அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம் என்றார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் பாதுகாப்பு தேவையில்லை, நாங்கள் ஈரானுக்கே செல்கின்றோம் என மீண்டும் வந்திருப்பது இந்த ஊடக பிரச்சாரம் ஈரானுக்கு எதிரான ராயதந்திர பிரச்சாரங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை நேற்று அபுதாபியின் அல் தாப்ரா விமானப்படை தளத்தில் நடத்திய தாக்குதலில் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை, ஒரு சில வெடிப்புகள் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் பென்டகனும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஊடகங்களும் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று சுயாதீன ஊடகங்கள் அந்த பிராந்தியத்தில் செயற்படக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ள சேதங்களின்படி ட்ரோன்கள் மிக துல்லியமாக F-35 ஸ்டெல்த் விமானங்கள் உட்பட சுமார் 2000 அமெரிக்க படையினரை கொண்டுள்ள இந்த தளத்தில் விமானங்களை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய பல கொட்டகைகளை துவம்சம் செய்திருக்கின்றன. ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நிறுவனத்தின் மிக முக்கியமான உபகரணங்கள் அங்கு சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. ஓடுபாதைகள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முற்றிலுமாக F-35 விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய 2 தளங்கள் தீப்பற்றி எறிந்து சிதைக்கப்பட்டிருக்கின்றன. கூரை மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. இந்த இராணுவ தளத்தை உடனடியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஈரானின் இந்த தாக்குதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானப்படை தளம் மிக மோசமான சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்பதை தற்போது சுயாதீனமாக உறுதிப்படுத்தலும் தற்போது வந்திருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.